நாம் தமிழர் கட்சியினுடைய 1000 விளக்கு தொகுதி வேட்பாளர் திரு களஞ்சியம் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. பேசலாம். சார் வணக்கம். களத்துல மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா இங்க போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே மிகவும் பரிச்சயமான ஒரு முகமா இருக்காங்க. நாம் தமிழருக்கான இடமா என்ன இருக்கு? மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் விரக்தி அடைந்திருக்காங்க. இந்த திமுக ஆட்சி மேல கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஒரு மாற்றம் ஒன்று உருவாகணும் அப்படின்னு மக்கள் உண்மையா இதயபூர்வமா மக்கள் நினைக்கிறத நான் பார்க்க முடியுது. முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள் வீட்டுக்கு ஒரு குடிநோயாளி உருவாக்கி இருக்கிறதா இந்த திமுக அதிமுக மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அப்ப எங்கிட்ட என்ன கேட்கறாங்க அப்படின்னா, நாங்க உங்களுக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சரா வந்தா இந்த டாஸ்மார்க்குகளை உறுதியா நீங்க மூடிடுவீங்களா அப்படின்னு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாமே அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, குடிநீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்ப சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவா இருக்கிற மருத்துவர் எழிலன் அது குறித்து கவலைப்படல. அதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த மக்களுக்கு எடுக்கல. இதுக்கு முன்னாடி சட்டமன்ற 2011 இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருந்து அமைச்சரா இருந்தவங்க, சமூக நலத்துறை அமைச்சரா இருந்தவங்க மதிப்புக்குரிய அம்மா வளர்மதி அவர்கள், அவங்களும் இந்த தொகுதியில எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குடிநீர் பிரச்சனை இந்த மக்களுக்கு இருக்குது, சுகாதார பிரச்சனை இந்த மக்களுக்கு இருக்கு. ஒரு சொட்டு மழை பெஞ்சா கூட முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துருது, சாக்கடை கலந்த நீர் எங்க வீடுகளுக்குள்ள வந்துருது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைக்கிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, படிக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான இந்த மாநகராட்சி பள்ளிகள், அரசு பள்ளிகள் சுகாதாரமற்ற நிலையில பிள்ளைகள் படிக்கிறதுக்கு தகுதியற்ற பள்ளிகளா இந்த பள்ளிகள் எல்லாமே இருக்கு. சட்டமன்ற உறுப்பினராக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி, திமுகவை சேர்ந்தவர்களும் சரி, அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே படாம 5 ஆண்டு கடந்து போறாங்க. கடைசி நிமிடத்துல ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்க வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள். அதனால அவங்க இப்ப நம்பி இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை நம்புறாங்க. நாம் தமிழர் கட்சிகிட்ட தொடர்ச்சியா நாங்க சென்ற இடமெல்லாம் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. உறுதியா நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு ஒவ்வொன்றாக நாங்க இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள சரி செஞ்சிருவோம். அது மட்டும் இல்லாம என் தொகுதியில தான் உலக பிரசித்தி பெற்ற மருத்துவமனை அப்போலோ மருத்துவமனை என் தொகுதியில தான் இருக்கு. அது பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பணக்காரர்களுக்கு பயன்படுது. ஆனால் அதை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயன்படுகிற வகையில அதை மாற்றிட முடியும். நம்ம ஒரு எம்ஓஇ போட்டு என்னுடைய 7 வட்டம் இருக்கு இந்த 1000 விளக்கு தொகுதியில். இந்த 7 வட்டத்துக்கும் நடமாடும் மருத்துவமனைகளை அமைத்து பெரிய பெரிய மருத்துவமனைகளோட உதவியோட அதை ரொம்ப எளிமையா செஞ்சு நிறைவேற்றி கொடுத்துட முடியும். அதை நாங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டு என்னை நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா இவங்க சட்டமன்ற உறுப்பினரா மாத்தினாங்க அப்படின்னா அதை நான் ஈஸியா செஞ்சு தருவேன். அதே மாதிரி நாங்க எப்பவுமே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க. நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாவே அது கல்வி, குடிநீர் இது ரெண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற, மருத்துவத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற கட்சி. இதைத்தான் நாங்கள் இலவசமா கொடுப்போம்னு நாங்க சொல்றோம். அப்ப நாங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் தனியார் நிறுவனங்களுக்கு இணையான பள்ளிகளில் படிக்கிறது மாதிரியான ஸ்மார்ட் கல்வி நிறுவனங்களா, அரசு நிறுவனங்களை நாங்கள் மாற்றுவோம். அதே மாதிரி நடமாடும் மருத்துவமனைகள் மூலமாக எளிய மக்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடை நாங்கள் செய்வோம். அதே மாதிரி இந்த தொகுதியில் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, சுதந்திரா நகர்னு ஒரு நகருக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லா வீடுகளுக்கு முன்னாடியும் நூற்றுக்கணக்கான பிளாஸ்டிக் ட்ரம், ப்ளூ கலர்ல ட்ரம் இருக்கு. அந்த ட்ரம்ல கொண்டு தண்ணியை ஊத்துறாங்க. அந்த தண்ணியை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாடியும் மேலையும் ஒரு சின்ன ஒயர் மாதிரி மேலே போய் மேலே ஒரு மோட்டார் வச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரத்த கண்ணீர் வருது. இந்த மக்கள் படுகிற அவஸ்தை இருக்கு பாருங்க. அரசாங்கம் எப்போ கொண்டாந்து தண்ணி ஊத்தும்னு அவங்க காத்திருக்கணும். அவங்க குளிக்கணும், பாத்ரூம் போகணும், இதுக்கெல்லாம் இவங்க கொண்டு அந்த தொட்டியில அந்த ட்ரம்ல கொண்டாந்து தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த மோட்டாரை போட்டு அந்த தண்ணியை இழுத்து அதுக்கப்புறம் அவங்க இந்த பயன்பாட்டுக்கு அதை கொண்டுகிட்டு வரணும்னா இது அரசா? இது சொல்லுங்க. இந்த மக்களோட மனநிலையில நின்று பார்க்கணுமா இல்லையா? எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில்
1000 விளக்கு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களித்து நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான அடிப்படையான சிக்கல்கள் எல்லாத்தையும் நான் சரி செய்து கொடுப்பேன். அதே மாதிரி நிறைய புதிய கட்சிகளுடைய வருகையை பார்க்கிறோம். குறிப்பா தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வருகை வந்து நாம் தமிழருடைய ஓட்டு வங்கியை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லப்படுது. உங்களுடைய பார்வை? இல்ல, அது ரொம்ப தவறான கருத்து. அது ஏற்புடையது அல்ல. எங்க கட்சியை பொறுத்தவரையில் மிக சரியாக வடிவமைக்கப்பட்ட மக்கள் ராணுவம் இது. 2010 கட்சி ஆரம்பிச்சு 11, 12, 13, 14, 15, 16 தான் நாங்க தேர்தல் களத்துக்கே வரோம். என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தனி ஆளா தமிழகத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் போய் கிராமமா இறங்கி நின்று 10 பேர் 20 பேருக்கு முன்னாடி தொண்ட தண்ணி அருந்து ரத்தம் சிந்த சிந்த கத்தி தனது கொள்கையை, தனது கோட்பாட்டை, தனது லட்சியத்தை பேசி 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 கட்டமைக்கப்பட்ட அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த கட்சியில உள்ளவர்கள், எங்கள் கொள்கையை ஏற்று இந்த கட்சியில் பயணிப்பவர்கள் ஒருபோதும் மாற்று கட்சிக்கு போகவும் மாட்டாங்க, ஓட்டு போடவும் மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சிறந்த மக்கள் ராணுவமா இருக்கிற கட்சி யார் கட்சி ஆரம்பிச்சாலும் எங்க கட்சி சிதைய போறதே கிடையாது. அடிப்படையில் நீங்க ஒரு இயக்குனர், அதனால நடிகர் விஜய்க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா விஜய்க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுப்பீங்க? இல்ல, நடிகர் விஜய் நடிகராகவே இருக்காரு. அவர் இன்னும் ஒரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரா அவர் மாறல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசிகர் தொண்டர் அப்படின்னு 2 கான்செப்ட் இருக்கு. ரசிகர்கள் திரையில் ஒரு நடிகனை பார்த்து ஒரு இயக்குனர் எழுதின ஒரு கதைக்கு, இயக்குனர் எழுதின வசனத்துக்கு இயக்குனர் சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிற ஒருத்தர் தான் நடிகர். அவருக்கு தனியா நடிக்க தெரியாது, தனியா வசனம் பேச தெரியாது. இந்த வசனத்தை இந்த மாடுலேஷன்ல பேசணும், இந்த டயலாக் வரும்போது நீங்க இப்படி திரும்பணும், இப்படி கோவப்படணும் அப்படின்னு இயக்குனர் சொல்லி கொடுக்கறது தான் நடிகர்கள் செய்வாங்க. இது இயல்பு. அப்படியான ஒரு நடிகராக தான் நான் அவரை இப்ப வரைக்கும் பாக்குறேன். பேப்பர் வச்சுக்கிறாரு, அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பார்த்து ரியாக்ட் பண்ற ஒரு ஆளா தான் இருக்கார். அவர் தொண்டரா, அவருடைய ரசிகர்களும் இன்னும் தொண்டரா மாறல. ஏன் அப்படின்னா, அவர் நடிகராகவே இருக்கிற போது எப்படி இவங்க தொண்டனா மாறுவாங்க? இவர் அரசியல் கட்சி தலைவரா மாறினா தானே அவருடைய ரசிகர்கள் மாறுவாங்க. ரைட், எப்படி மாறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு பிழைகள் நடந்திருக்கு. இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப நான் உங்களுக்கு பேட்டி கொடுக்குறேன். இந்த பேட்டியில நான் ஏதேனும் ஒரு விஷயம் தவறா சொல்லியிருந்தேன்னா, இந்த நேர்காணல் வெளியில வந்த ஒரு 1/2 மணி நேரத்தில் எங்க அண்ணன் லைன்ல வருவாரு. தம்பி, என்ன பேசியிருக்க நியூஸ் 18ல நீ? அப்படியா உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன்? அப்படியே தம்பி பேசுவாங்க அப்படின்னு என்னை கண்டிப்பார், எனக்கு பயிற்சி கொடுப்பாரு எப்படி நான் பேசணும்னு. அப்படி யாரையாவது நீங்க இதுவரைக்கும் கண்டிச்சிருக்கீங்களா? 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு கூட நீங்கள் அப்படி இருக்க கூடாது. அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தம்பிகள் அந்தந்த மாவட்டத்தில் இருங்க, அடுத்த மாவட்டத்துக்கு நீங்கள் வரக்கூடாது. எனக்கு கெட்ட பேர் வருது உங்களால. தயவு கூர்ந்து இதை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு ஏதேனும் ஒரு அறிக்கை வந்திருக்கா இது வரைக்கும்? அப்ப நீங்க நடிகனா இருக்கணும், உங்களை பார்த்து மக்கள் கும்பலா மோதணும், அடிச்சுக்கிட்டு விழுவணும், சாவணும், எது நடந்தாலும் நடக்கணும், நான் நடிகன் மாதிரியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா அவரை தவாகாவின் தலைவராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. என் மனநிலையை நான் சொல்றேன். அவர் ஒரு நடிகனாவே இருக்காரு. அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய தம்பிகள் எல்லோருமே ரசிகர்களாகவே இருக்காங்க. அவங்க அந்த நடிகர் விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த தேர்தல் அவருக்கு பாடம் புகட்டி அதுக்கப்புறமா அவர் தவாகாவினுடைய தலைவராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப வரைக்கும் அவர் நடிகனா தான் இருக்காரு. ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது, தொண்டர்கள் மலர் தூவும் பொழுது நீங்க அதை கண்டிக்கிற மாதிரி வீடியோ. இது என்ன புது பழக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, எதனால அது? இப்ப பொதுவாகவே வேட்பாளர்கள் வரும்போது கிரேன்ல மாலை போடுறாங்க, கும்ப மரியாதை கொடுக்கறாங்க, ஆரத்தி எடுக்கிறாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. ஆனா மலர் தூவும் போது நீங்க ஒரு கண்டிப்பை வெளிப்படுத்திருந்தீங்க. இல்ல, அந்த மலரை தூவியது எங்க கட்சியை சேர்ந்தவர்கள் கிடையாது. இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வர்றாங்கன்னா பொது வெளியிலிருந்து நிறைய மக்கள் நிறைய பேர் வர்றாங்க. அங்க நின்றுட்டு இருந்த பொது மக்கள்ல கொஞ்சம் யாரோ சில பேர் கையில பூவை இப்படி உதிர்த்து வச்சுக்கிட்டு அண்ணன் மேல உள்ள பேரன்புல அவங்க பூவை தூக்கி போட்டிருக்காங்க. பூவை தூக்கி எரியிற போது அது என்ன ஆகும்னா, அந்த பூ போய் மூஞ்சில அடிக்கும் போது கண்ணுல பட்டுரும், ஏதாவது ஒண்ணு நடந்துரும். அதனால நாங்க அந்த மாதிரி எங்க கூட்டத்துல மாலை போடுறது, சால்வே போடுறது, பூ தூவுறது, இதெல்லாம் நடிகர்களுக்கு ரசிகர்கள் செய்யற வேலையை ஒழிய ஒரு அரசியல் கட்சியில் பயணிக்கிற தொண்டர்கள், அரசியல் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் செய்யற வேலை கிடையாது. அதனால அதை யார் செஞ்சாங்கிறத நாங்க ஆய்வு செஞ்சு அவங்கள போய் நாங்க கண்டிக்கல. அந்த இடத்துல அது வேணாம் அப்படிங்கறத மட்டும் நாங்கள் தடுத்தோம்.
அதுதான் எங்க அண்ணன் கேட்டாரு, இது என்னப்பா புது பழக்கம் அப்படின்னு கேட்டாரு. இந்த 8000 ரூபாய் கூப்பன், ஃப்ரிட்ஜ் போன்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சமூக நல திட்டங்களா வந்து அந்த கட்சிகள் வந்து சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து இந்த இலவசங்கள் அப்படின்னு சொல்லி எதிர்க்கிறீங்க, காரணம்? இல்ல, இப்ப நான் என்ன கேக்குறேன், இதெல்லாம் வந்து எப்ப அறிவிக்கிறீங்க? எவ்வளவு நாள் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க? 5 வருஷமா இருந்தீங்கல்ல. 5 வருஷமா செய்யாத ஒன்னெல்லாம் இப்ப கொண்டாந்து தேர்தல் களத்துல வாக்குக்காக நீங்க செய்றீங்க. இதுக்கான பணத்தெல்லாம் நீங்க என்ன உங்க வீட்டை வித்து மக்களுக்கு செய்ய போறீங்களா? இல்ல நீங்க உங்க சொத்து சொகத்தை எல்லாம் வந்து வித்து உங்க சொந்த பணத்திலிருந்து தேர்தல் களத்துல நிக்கிற மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு இதெல்லாம் செய்ய போறீங்களா? மக்களோட வரி பணத்திலிருந்து தானே செய்ய போறீங்க. இப்பவே நீங்க 5 வருஷம் ஆட்சி செஞ்சதுல 10 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருக்கு. உங்க தலையில 2 லட்சம், என் தலையில 2 லட்சம் கடன்ல இருக்கு. இதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? கரண்ட் பில்லை ஏத்துறீங்க. இதுக்கு வட்டி கட்டுறதுக்கு நீங்க வீட்டு வரியை ஏத்துறீங்க, சொத்து வரியை ஏத்துறீங்க. நீங்க அரிசி பருப்பு எல்லா விலைவாசிகளையும் உயர்த்தி மக்களை சுரண்டி பணத்தை எடுத்து வட்டி கட்டிட்டு இருக்கீங்க. இதுல திரும்பவும் நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்ததுக்கே 10 லட்சம் கோடி கடன்னா இப்ப இவ்வளவு நீங்க சொல்றீங்க நான் 1000 ரூபாய் தருவேன். ஐயா மதிப்புக்குரிய எடப்பாடி சொல்றாங்க நான் 2000 தருவேன். இப்ப வந்திருக்கக்கூடிய விஜய் சொல்றாரு நான் 2500 தருவேங்கிறாரு. அப்ப இதெல்லாம் கொடுத்தா கடன் தொகை எங்க போய் நிக்கும்? இதெல்லாம் எப்படி அடைக்கிறது? இந்த மக்களை நீங்க சுரண்டி இந்த மக்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை மாத்துறது உங்களுடைய நோக்கமா? அதனாலதான் நாம் தமிழர் கட்சி சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? 1 ரூபாய் கடன் வாங்காம நாங்கள் ஆட்சி செய்வோம் என்று இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து உத்தரவாதம் நாங்கள் வந்து கொடுக்கிறோம். அதனால நாங்க சொல்றோம், இலவசத்தை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம். இலவசம் என்பது 3 தான். 1 கல்வி, மருத்துவம், குடிதண்ணீர். இது 3 மட்டும்தான் நாம் தமிழர் ஆட்சி, நாம் தமிழர் அரசு இலவசமா கொடுக்குமே ஒழிய மற்றதை உங்களுக்கு உங்க பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைப்போம், படிப்புக்கேத்த வேலை கொடுப்போம், அந்த வேலைக்கேத்த சம்பளத்தை வாங்கி கையேந்தி பிச்சை எடுத்து நிக்காத ஒரு வாழ்க்கையை, ஒரு கௌரவமான வாழ்க்கையை, ஒரு மரியாதைக்குரிய வாழ்க்கையை நாங்கள் வாழ வைப்போம் அப்படின்னு நாங்க சொல்றோம். பரப்புரைக்கு மத்தியில் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்க. நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.